உங்களுக்கு நேரம் இருக்க தயவு செஞ்சு திருந்திடுங்க. அப்புறம் இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து எந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சீங்களோ அந்த விளையாட்டை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது சின்னத்தை. இல்ல இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னுடைய பையன் என்னைக்கு தோக்க மாட்டான். இல்ல, தோக்க மாட்டான். இல்ல, நான் எப்போ அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். மாயாவோட மாணிக்கக்கல் திரும்பி கிடைக்கிற வரைக்கும், என் அண்ணன் சித்தார்த்துக்கு சுயநினைவு திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. பவி, இப்ப ஆட்டோ எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. சின்ன பாட்டிக்கு பயந்து நம்ம குடும்பத்தை விட்டு வந்தோம். இப்போ சின்ன பாட்டியே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க போல இருக்கே. அப்ப நம்மளோட கதி என்ன? எனக்கு என்னவோ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட நம்மள இந்த வீட்டுல இருக்க விடுவாங்கன்னு நினைக்கிறியா? இப்ப நமக்கு வீடும் இல்ல, நமக்கு காடும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க பையனுடைய அப்பா அம்மா அப்புறம் இங்க இருக்கிற பக்தர்கள். அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விதான். உண்மையிலேயே குருஜியோட அதிசயத்தால இந்த ஊனமுற்றவருடைய கால் குணமாகி அவரால் நிக்க முடியுமான்னு எல்லாருமே அந்த ஊனமுற்றவரை பாபா வெளியே கூட்டிட்டு வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் காத்திருந்ததுக்கான முடிவு நெருங்கிடுச்சு. பாபா எந்த நேரத்திலயும் அந்த பையனை வெளியே கூட்டிட்டு வருவாரு. பெண்ணே மனமோசை கே பண்ணிட்டீங்க பாபா. இங்க பாருங்க, பயப்படாதீங்க. நான் சொன்னதுக்கு அர்த்தம் அது இல்ல. நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவனை நண்பர்களே, உண்மையிலே இது ஒரு அதிசயம் தான். பாபா அவர்கள் தன்னுடைய அபார சக்தியால அந்த ஊனமுற்றவரை தன்னுடைய சொந்த கால்ல நிக்க வச்சிருக்காரு. இருங்க இருங்க இருங்க, இதெல்லாம் பாபா செஞ்சது இல்ல, எல்லாம் என் பரமகுரு செஞ்சது. பரமகுருவுக்கு பரமகுருவுக்கு பரமகுருவுக்கு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பாபா, நீங்க என் பையனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. பாபா, உங்களுடைய இந்த நன்றியை நான் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன். பரம் குருஜி மகாராஜாவுக்கு ஜெய். இந்த மக்கள் எவ்வளவு அப்பாவியானவங்க. இந்த பாபா இவங்களை ஏமாத்துறாங்கன்ற விஷயம் எதுவும் தெரியாது. பாபாவுக்கு சாந்தம் சாந்தம் சாந்தம். நம் பரமகுரு உள்ள தியான அறையில உக்காந்துக்கிட்டு வித்தியாசமான தெய்வீக சக்திகளுக்கு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால பக்தர்களோட குறைகளை ஒரே நாள்ல தீக்கிறது சாத்தியம் இல்ல. பரமகுரு என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா, ஒரு நாளைக்கு 2 பேருக்கு தான் தன்னோட சக்தியை பயன்படுத்துவேன்னு சொல்லிருக்காரு. சரி, இப்ப அந்த 2வதா வரப்போற அதிர்ஷ்டசாலி யாருன்னு இப்ப நாம பார்க்கலாம். நம்ம பரமகுருவோட ஆசீர்வாதம் இப்ப யாருக்குன்னு பாத்துரலாம். பாபா, முதல்ல என் புருஷனை பாருங்க பாபா. என் அண்ணனை குணப்படுத்துங்க தயவு செஞ்சு பாபா. அம்மா வயித்து வலியில துடிக்கிறாங்க, காப்பாத்துங்க பாபாஜி. அட அக்கா, கேட்டீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? இந்த பையனை தவிர என்னோட பையன்
இன்னும் ஒரே ஒரு பக்தனை மட்டும்தான் பாப்பான். இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும்போது உங்க சித்தார்த்த கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க. உங்களோட பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சா? சூப்பர் ஃபிளாப். தள்ள. செலக்ட் செஞ்ச நெக்லஸ் இது ஃப்ரீ. கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீ ஆஃபர் நம்பாதீங்கன்னு யாரோ ஆஃபர் கொடுக்குறது. வேண்டாம். யாரும் கிட்ட வராதீங்க. வந்தீங்க இவ அவ்வளவுதான். சசி 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 உனக்கு ஒண்ணு இல்ல? ஒண்ணு ஆகலையே. எனக்கு எதுவும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. சரி. அம்மா தாயே, ஏதாவது ஒண்ணு செஞ்சு மனோவை ராஜ்வீர் கிட்ட போக விடாம தடுத்து நீதாமா நிறுத்தணும். அந்த ராஜ்வீராவை போய் பார்த்துட்டாள்னா எல்லாமே வீணா போயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் தாமா இருக்கு. எப்படியாவது மனோவை தடுத்து நிறுத்துறீங்கம்மா. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. பிரேம், இன்னும் எவ்வளவு நேரம் பாக்கி இருக்க? பார்க்கலங்க. அண்ணா, நீங்க மனோ சின்னத்தைய பாத்தீங்களா? இல்ல மேடம். என்னோட சின்ன பாட்டி வீட்டை விட்டு வெளியே போனாங்க. நீங்க பாத்தீங்களா? இல்லப்பா, நான் யாரையும் பார்க்கல. அம்மா தாயே, இன்னைக்கு மங்களகரமான சுமங்கலி பூஜை. இன்னைக்கு சித்தார்த்துக்கு ரோகிணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கருங்கூந்தல் தான் தரும் முகத்திற்கு பொலிவை. வணக்கம், நல்லா இருக்கேன். உங்க முகத்தை பார்த்தா ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அது ஆக்சுவலி எங்களோட சின்ன பாட்டி. உங்க சின்ன பாட்டி தானே? அவங்கள இப்பதான் நான் மார்க்கெட் வெளியில போகும்போது பார்த்தேன். ஓகே, நாங்க கொஞ்சம் அவசரமா போனோம். அப்புறம் சரி சரி. பரமேஸ்வரா, உங்க ஆசீர்வாதத்தால இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆகல. இதே மாதிரி நீங்க கருணை காட்டினாலே போதும். அதுக்கப்புறம் மொத்த விதிமுறையும் எந்த தடங்களும் இல்லாம நடக்கும். அட, இந்த பிரேமும் சீமாவும் என்ன விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்க. போச்சு, எல்லாமே போச்சு. இன்னும் 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. ஆசிரமம் வேற இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் போன் ட்ரை பண்ணி பாக்குறேன். 3 நிமிஷம் தான் இருக்கு.
வாசம் மட்டுமே தரும் சாதாரண சாண்டில் சோப் உங்கள் சருமத்தை முழுமையாய் பராமரிப்பதில்லை. தூய்மையான சந்தனம் மற்றும் பாரம்பரியமிக்க ஏலாதி ஆயில் கொண்டு தயாரிக்கப்படும் மெடிமிக்ஸ் சாண்டில் சோப் சருமத்திற்கு முழுமை. இந்த அக்கா என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சித்தார்த்தோட வைத்தியம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. ஒரு ஐயோ, யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் யாராவது போன் எடுங்களே. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆசிரமத்துல இருக்கிறவங்க எல்லார் காதும் ஒரே நேரத்துல கேட்காம போயிடுச்சுன்னு. சரியான பிளாப்புங்க. நான்சென்ஸ். போனை வை. என்னோட போன் அட்டெண்ட் பண்ணு. ஹலோ ஹலோ, சொல்றது கேளுங்க. சத்யகீர்த்தி பாபாவோட ரூம்ல பாம் இருக்கு. பாம் ஒரே நிமிஷத்துல வெடிக்க போகுது. எல்லாரும் ஓடிடுங்க. என்ன? ஓடுங்க, நீ எல்லாரும் ஓடுங்க. பாபாவோட ரூம்ல பாம் இருக்கு. எல்லாரும் ஓடுங்க. பாமா பாமா. ஐயோ, எல்லாரும் ஓடுங்க. எல்லாரும் ஓடுங்க. யாரும் நிக்காதீங்க, எல்லாரும் வெளிய ஓடுங்க. போங்க. வாங்க எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் வாங்க. ஓடுங்க. என்ன பண்றீங்க? நீங்க எல்லாரும் போங்க. வெடிச்சு போங்க, சீக்கிரம் போங்க. கண்ணை திறந்து பாருப்பா. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? சொல்லுப்பா, உனக்கு எப்படி இருக்கு? குருஜி, இவரு ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? இன்னும் சித்தார்த்துக்கு ஞாபக சக்தி திரும்ப வரல போல இருக்கு. இப்போ நான் சித்தார்த் மேல என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தணும் போல இருக்கு. இதுக்கப்புறம் எந்த மனுஷன் இந்த நாகமணியை இன்னொருத்தர் மேல பயன்படுத்துறாரோ, அதுக்கப்புறம் அவர் தனக்கு தானே ரொம்ப பலகீனமாயிடுவார். அதனால ராஜ்வீர் கிட்ட இருந்த என் மணியை திரும்ப எடுக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஒரு தடவை மணி என் கைக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் சித்தார்த்தை நானே குணப்படுத்திடுவேன். பாபா, சீக்கிரம் வெளியே வாங்க. உங்க ரூம்ல பாம் இருக்கு. பாமா, நீங்க 5 நிமிஷத்துல கார் பார்க்கிங் கிட்ட வந்துருங்க. சரி, கண்டிப்பா வந்துடுறேன். அம்மான், நீங்க இவர் கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க.
இன்னொரு தடவை இன்னைக்கு என் நாகமணியை திரும்ப அடையிற வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். என்ன பண்றீங்க? போங்க. என்னாச்சு? வாங்க. பாஸ், பாஸ் மாயா வந்துட்டாங்க. வாங்க பாப்பலாம். மாயா சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். வாங்க கேலண்டர். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நமக்கு தெரிஞ்சது சத்யகீர்த்தி பாபாவோட ஆசிரமத்துல பாம் இருக்கிற விஷயம். இப்போ இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, பாம் இருக்கிற விஷயம் பாபாக்கு தெரிஞ்சோம் அவர் இன்னும் ஆசிரமத்தை விட்டு வெளியில வரவே இல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாம் ஸ்குவாடரும் இன்னும் யாரும் வரவே இல்ல. இப்போ இந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருக்கு. போலீஸ் மூலமா பாம் ஸ்குவாடுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இருந்தாலும் இங்க இப்போதைக்கு நிலைமை ரொம்ப மோசமாவும் பதட்டமாவும் இருக்கு. உள்ள என்ன நடந்தது மாயா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? எதுவும் பிரச்சனை இல்ல? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிரேமோட போன் என்னன்னு கேட்டு வரேன். ஹலோ பிரேம், சொல்லு. ஹலோ அமர். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இவங்களை எங்கேயாவது இந்த ஏரியால பாத்தீங்களா? ஓகே. சித்தார்த் குணமாயிட்டாரா? பிரேம், அது வந்து ஆக்சுவலி என்னாச்சு? ராஜ்வீர் கிட்ட எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒழுங்கா தானே போயிட்டு இருக்க? என்ன? நம்மளோட பிளானை பத்தி சின்ன பாட்டிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன? ஆமா, அதோட அவங்க வீட்டுல இருந்தும் தப்பிச்சு போயிட்டாங்க. நாங்க அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க நேரா ராஜ்வீர் கிட்ட வந்துடக்கூடாது. அங்க சித்தார்த்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல பிரேம், சித்தார்த் இன்னும் குணமாகல. இன்ஃபேக்ட் இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா? என்னாச்சு? அது என்னன்னா, இப்பதான் தெரிய வந்துச்சு ராஜ்வீர் இருக்கிற இடத்துல பாம்பு வச்சிருக்காங்களாம். நம்ம பிளான் சக்சஸ் ஆக போற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நம்ம பிளான் எல்லாமே போச்சு. ஓ நோ. சித்தார்த் இப்ப கூட வீல் சேர்ல தான் இருக்காரு. இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நாங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல பிரேம். அதனால நாங்க சித்தார்த்த கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போறோம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல அவரை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. ஓகேவா? ஓகே. என்னாச்சு சொல்லுங்க பிரேம். சித்தார்த், நீங்க? ஆமா பாஸ். பாஸ், நீங்க போனதுக்கு அப்புறமா சித்தார்த் அவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்ற கேலண்டர்? சித்தார்த் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். கிரேட். மாயா எங்க? மாயா பாஸ், மாயா இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தாங்க. நீ சித்தார்த் கூடவே இரு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே பாஸ். பாபாஜி, எனக்கு ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல பாம் இருக்குன்னு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? சித்தார்த் குணமாக கூடாதுங்கிறதுனால சின்ன பாட்டி தான் ஏதோ சதி செஞ்சு இதை கெடுத்திருக்காங்க. நிச்சயமா அவங்களா தான் இருக்கும். ஓ நோ. பாஸ், என்னாச்சு பாஸ்? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. என்னாச்சு? நீ ஒரு வேலை பண்ணு. நீ சீக்கிரமா சித்தார்த்த கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போ. ஏன்னா ராஜ்வீர் நேரா அங்கதான் போவாரு. ஒருவேளை அங்க போய் அவர் சித்தார்த்த பார்க்கலனா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிரச்சனை தான். நீ சீக்கிரம் போ. மாயா எங்க இருக்காங்கன்னு பார்த்து நான் கூட்டிட்டு வரேன். ஓகே பாஸ். என்னோட பிளான பூரா நாசம் பண்ணிட்டாங்க. குருஜி, பாம் பத்தின விஷயம் எங்க இருந்து வந்துச்சு? ஆமா, இப்பதான் ராம்தாஸ்க்கு ஒரு பொம்பளை போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்களா? குருஜி, நாங்க பாம் ஸ்குவாடுக்கு விஷயத்த சொல்லிட்டோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது உண்மையா இல்லையான்னு.
நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இங்க இருந்து உடனே கிளம்பி போயிடுங்க. இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தோட நீங்க இங்க இருக்கிறது சரியில்லை குருஜி. வேற வேற யாரோட பார்வையாவது இதுல பட்டுச்சுன்னா நமக்கு பிரச்சனையாயிடும். சரி, எனக்கு இங்க நடக்கிறது எல்லாமே சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, கண்டிப்பா. ஐயோ, ஒரு வழியா வந்தாச்சு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு கூட்டத்துல நான் என் பையனை எங்கன்னு தேடுவேன். அவன் எங்க இருப்பான்? சீக்கிரமா அவனை தேடி கண்டுபிடிச்சு அவங்க பண்ண எல்லா சூழ்ச்சியும் அவங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும். ஆனா இவன் எங்கன்னு தெரியலையே. இவங்க ராஜ்வீரை மட்டும் பாத்திரக்கூடாது. நம்ம எல்லாரும் மறுபடியும் ஜெயிப்போம் நினைச்சு தோத்துட்டோம். மாயா கைக்கு அந்த நாகமணி வரல. அப்புறம் சித்தார்த்தோட ஞாபக சக்தியும் திரும்ப வரல. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் ரோகிணி சித்தார்த்த கூட சுமங்கலி பண்டிகை கொண்டாட முடியாதா? அம்மாடி ரோகிணி, நான் முயற்சி பண்ண, உண்மையிலேயே முயற்சி பண்ணம்மா. ஆனா என்னால உன்னோட சித்தார்த்த திருப்பி கொடுக்க முடியலம்மா. என்ன மன்னிச்சிருமா. நீங்க என்ன பண்றீங்க பெரிய பாட்டி? பாட்டி பாத்துக்கிட்டே இருங்க. இப்போ சின்ன தேவங்களை விட போறதே இல்ல. நல்லதான் போச்சு. என்னோட புத்திசாலித்தனம் நம்மள காப்பாத்திடுச்சு இல்ல? ஆமா சசி, நீ ரொம்ப சரியாதான் சொன்ன. இல்லன்னா சின்ன பாட்டி நம்மள விட்டுருக்கவே மாட்டாங்க. என்கிட்ட கடைசியா இருந்த நம்பிக்கை அதுவும் இப்போ உடைஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்னப்பா செய்யறது? பெரியத்த, நீங்க நீங்க எதுக்கு கவலைப்படாம இருங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நீங்க தைரியத்தை இழந்துடாதீங்க பெரியத்த. எப்படிமா என்னால தைரியத்தை இழக்காம இருக்க முடியும்? முன்னோர்கள் சரியாதான் சொல்லியிருக்காங்க. நமக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்கறவங்க நம்ம சொந்தக்காரங்களா தான் இருக்க முடியும். ஏன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? எந்த விஷயத்த சொன்னா நம்ம வேதனைப்படுவோம், எந்த விஷயத்த சொன்னா நம்ம சந்தோஷப்படுவோம்னு. எப்படியும் மனு ராஜ்வீர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருப்பா. இப்ப ராஜ்வீர் நமக்கு இன்னும் என்னென்ன கஷ்டத்தை கொடுக்க போறானோ. எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல, உங்க எல்லார பத்தி தான் கவலையா இருக்கு. நான் என்னோட குடும்பத்தை அப்புறம் என்னுடைய பேர பிள்ளைங்களை எல்லாம் எப்படிதான் காப்பாத்த போறேன்னே தெரியலையே. ராஜ்வீர், நான் எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும். ஆனா எப்படி? ராஜ்வீர், ராஜ்வீர், இங்க இருக்க. ராஜ்வீர், மன்னிச்சிடுங்க பெரிய பாட்டி. ஒரு பழமொழி இருக்குல்ல, உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும்னு. சரி, சின்ன பாட்டி கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு உங்ககிட்ட வந்து யார் சொன்னாங்க சொல்லுங்க? முதல் தப்ப பிரேம் பண்ணா, இப்ப அடுத்த தப்ப நீங்க பண்ணிருக்கீங்க. இப்ப அதனால எங்களுக்கு என்ன? அனுபவிக்க போறது நீங்க தானே. அவியக்கா ப்ளீஸ், அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க ஏன் அவங்கள திட்டிட்டு இருக்கீங்க? அப்புறம் ஒரு நிமிஷம், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சின்ன பாட்டி இருக்கும்போது நீங்க பெரிய பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா இப்போ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அவங்க இங்க இருந்து வெளியே போறதுக்கு நீங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க.
ஒரு நிமிஷம் ரோகிணி, நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? திருடன் தான் பழிய மத்தவங்க மேல சுமத்துற மாதிரி இருக்கு. எப்பவுமே அக்கா தங்கச்சி நீங்க 2 பேரும் பண்ற எல்லா தப்புக்குமே இது வரைக்கும் நாங்க எல்லாரும் தான் அனுபவிக்கிறோம். ஆனா இனிமே அப்படி நடக்காது. இனிமே நாங்களும் இதை அனுபவிக்க மாட்டோம், எங்க பசங்களும் அனுபவிக்க மாட்டாங்க. பிரேம், பிரேம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க பிரேம். இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல எல்லாரும் எல்லா பிரச்சனையும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்து இருக்கோம். அப்புறம் ஏன் இப்ப இப்படி பண்றீங்க? அப்போ எங்க கிட்ட அவ்வளவு மூளை இல்ல ரோகிணி. மத்தவங்களோட தண்டனையில பங்கேற்க கூடாதுன்னு. சரி பரவாயில்ல, லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்பதான் எங்களுக்கு எல்லாம் புரியுது. எங்க எல்லாருக்குமே இந்த குடும்பம் அது இதை விட எங்களோட குழந்தைங்க தான் முக்கியம். அதனால சின்னத்தை இங்க வந்ததும் அவங்க பையனும் இங்க வந்ததும் நீங்க பண்ண எல்லாத்தையுமே நான்